ஜூன் 24 பிறந்த செந்தமிழ் கவிஞர் திரு முத்தையா என்ற கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அழகப்பா கிரியேஷன் இதோட 3வது ஆண்டாக கொண்டாடுறோம். முதல் ஆண்டு இணைய வழியில் கொண்டாடினோம். 2ஆம் ஆண்டு சோலை எண்ணெய் அவங்க வீட்டில் கொண்டாடினோம். இந்த முறை இந்த பள்ளியை கொடுத்து எங்களுக்கு உதவிய சிறுகுடல்பட்டியைச் சேர்ந்த அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் சுப்பிரமணிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி காங்கேயம் மாதப்பண்ணன் தான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி இந்த பள்ளி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறி இந்த விழா 3ஆம் ஆண்டாக நடத்துகின்றோம். முதலாவதாக எல்லாரும் கண்ணதாசன் ஐயா சிலைக்கு சென்று மாலை அணிவித்து இன்று எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். நமக்குள் ஒருவனுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் கன்றமாணிக்கம் சேவை ஒன்றே எங்களது விலாசம் என்று எப்பொழுதும் எங்களோடு சேவை செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஆதப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எங்கள் எல்லாருக்கும் எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி தமிழில் எந்த ஒரு சந்தேகம்னாலும் சந்தேகத்தை உடனே தீர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு ஊக்குவிக்கிறது. அதாவது பட்டிமன்றம் நம்ம நகரத்தார் பிள்ளைங்களை எல்லா இடத்துக்கும் நடுவராக இருந்து இவ்வளோ பணி செய்து கொண்டிருக்கும் அண்ணன் 130 பிள்ளைங்களை திருக்குறள் செல்வர் பட்டம் வாங்க வைத்த ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இடது கை கொடுத்தால் வலது கைக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அதுபோல் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கும் நகரத்தார் நலனுடைய நிர்வாகி, திருவொற்றியூர் முருகபக்த சங்கத்தினுடைய பொருளாளர், தமிழ்நாடு லிஃப்ட் அசோசியேஷனுடைய தலைவர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் லக்ஷ்மணன் அண்ணன் காரைக்குடியில் பிறந்து எல்லா தொழிலிலும் முதன்மை பதித்தவர். எனக்கு என்ன சொல்கிறதுனா, எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசக்கூட தெரியாது. நான் அண்ணன்ட்ட தான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணேன். ஒரு டிவிக்காக அண்ணன்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் எனக்கு இவ்வளோ பெரிய, அதாவது ஒரு சர்வீஸ் மோட்டிவாக இருக்கட்டும், நமக்குள் ஒருவன் எல்லாத்துக்கும் அண்ணன் தான் நிறைய சப்போர்ட் கைடன்ஸ். அன்பிற்குரிய அண்ணன் லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். விருது பெறுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கும் நாகப்பண்ணன் அவர்களையும் தேவராஜன் அண்ணன் அவர்களையும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இறைவணக்கம் பாட நமது கன்றமாணிக்கம் செல்வன் அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. மங்களத்து நாயகனே மன்னாலும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே பொற்றுடைய ரத்தினமே, சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சம்கரிக்கும் எங்கள் குல விடி விளக்கே எழில் மணியே கணபதியே. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க, பொன்வயிற்று கணபதியே போற்றியன போற்றுகின்றோம். நன்றி. செல்வன் அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்களுக்கு நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு இப்போ நிறைய பேர் அண்ணன் குருவி கொண்டாம்பட்டியிலேருந்து நிறைய இடத்துல இருந்தும் நாங்கள் ஒன்லி போஸ்டர் மட்டும்தான் அனுப்பினோம். அண்ணன் கூட சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் நிறைய பேரை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடும், இது நிறைய பேருக்கு ரீச் ஆகலைன்னு. இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அங்கப்பண்ண ஐயா அவர்களுக்கும் இந்த அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்குரிய ஆதப்பண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் சேவை ஒன்றே எனது விலாசம்
அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ஆதப்பன் முன்னாடி வந்து தம்பி போட்டிருக்கிறதுக்கு ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதை சொல்லிடலாங்கிறதுக்காக, ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் துறையில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே சேவையாக செஞ்சதுக்கு எனக்கு கொடுத்த பட்டம் தான் சேவை ஒன்றே எனது விலாசம். ஸோ அதனால தான் வந்து சேவை ஒன்றே எனது விலாசங்கிறத ஆதப்பனாகிய கன்றமாணிக்கத்தைச் சேர்ந்த வைரவங்களைச் சேர்ந்த ஆதப்பனாகிய நான் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் வந்தோடனே பார்த்தேன், தமிழ் வாழும் வரை தமிழினம் ஒன்றுபட குருதியின் இறுதி ஓட்டம் உள்ள வரை உறுதியுடன் செயல்படுவோம். இந்த வாசகத்தை வெளியில் பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த வாசகத்தோடு ஆரம்பிக்கணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருந்ததுனால இப்போ ஜஸ்ட் வெளில நிற்கும்போது பார்த்ததுனுடைய இந்த பள்ளியில் இந்த ஒரு ப்ரோக்ராமில் நான் பேசுகிறத ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதுபோக கண்ணதாசன் ஐயாவினுடைய விழா வந்து அழகப்பா கிரியேஷன்ஸ் எடுத்திருக்கிறது 3வது முறையாக இது. இந்த 3வது முறையாக அவர் என்னையை இணைச்சிக்கிட்டது நமக்குள் ஒருவனில் ஒருங்கிணைப்பாளராக. பட் இந்த ப்ரோக்ராமில் அவர் எனக்கு வந்து வாழ்த்துறை வழங்க கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாகவும் கருதுகிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியினையும் கோணாப்பட்டு சீனிவாசன் அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். ஏன்னா முதல்ல எல்லாமே என்னென்னா நமக்குள் ஒருவன்லேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் லக்ஷ்மணனுக்குலாம் நல்லா தெரியும் வரவேற்பு. அந்த வரவேற்பு எல்லாரையும் பேரை சொல்லிடலாம். ஆனால் வாழ்த்துன்னு நான் பேசுகிறது இது 2வது ப்ரோக்ராம். முதல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய தம்பி வந்து திருவொற்றியூரில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் சேவையாக செஞ்சது தான். ஒரு மெடிக்கல் கேம்ப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க, அதை எடுத்து கொடுத்தோம். அதுக்கு அவங்க என்னை அழைப்பாளராக கூப்பிட்டது என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் பாருங்கள், இப்போ நாளைக்கு ப்ரூஃபை ரெடி பண்ணணும் அப்படின்னாங்க. அதையும் வாழ்த்துறையும் குழந்தைகளுக்குள்ளே பரிசளிக்கிறதுக்காக கொடுத்த மேடை முதல் மேடை வாழ்த்துறையாக. இது 2வது மேடை எனக்கு வாழ்த்துறை வழங்குறதுல. அடுத்ததாக வந்து என்னென்னா, என் கூட இணைஞ்சு என்னென்னா எப்போவுமே பேக் ஃபேமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப காவிய தலைவன் என்ற தலைப்பில் லக்ஷ்மணனை நம்ம நகரத்தார் 76 ஊருக்குமே தெரியும். காசி சத்திரத்தினுடைய மேனாள் செயலாளர் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளாகவே இருந்து ஒரே மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வார்த்தை அவங்களுடைய போன வருஷத்தினோட அவங்களோட டாபிக், எத்தனை பசங்க இருக்குது உங்கள்கிட்ட, ஆனால் நான் யார் தெரியுமா, அதான டாப்பிக்கு. இன்றைக்கி நிறைய பேரை உலகத்தில் பேசுகிற அளவுக்கு உயர்த்திய ஒரு மனிதர் அப்படின்னா அதில் அவங்க பங்கும் சேரும். அதோடு சேர்ந்து அண்ணன் இருக்காங்க, கதிரேசன் அண்ணன், அவங்க ஒரு டாபிக். அதே மாதிரி இப்போ தேவராஜனை வந்துக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அவங்களுக்கு தான் வாழ்த்து. இருந்தாலும் என் கூட சகமாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணுங்கிறனால தான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகளோடையே இணைஞ்சு ஒரு 3 நாளும் அது ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்குள் ஒருவன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த நமக்குள் ஒருவனில் எப்படிப்பட்ட பயிற்சி, இப்படிப்பட்ட பயிற்சியெல்லாம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இன்னும் வந்து நிறையா வந்து தெரிய வேண்டியிருக்குது. நாங்கள் வந்து என்னென்னா ரொம்ப விளம்பரப்படுத்துறது மற்றது மாதிரி. இப்போ இந்த ப்ரோக்ராமே நம்ம கூட வந்திருக்கிற நபர்களில் ஒருத்தர் கேட்டாங்க, என்ன சார் வெளியில் எதுவும் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வைக்கலையா அப்படின்னு. நாங்கள் வந்து என்னென்னா இதை ரீச் பண்ணுறதுங்கிறதுக்கு விட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் இங்கே காமிக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான கருத்து. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பிள்ளைங்க வந்து முதல்ல பேசியிருக்காங்க, அதையே தொடர்ச்சியாக பேசணும். இந்த ஊருக்கு எங்களுக்கு இதனுடைய சார்பாக அந்த நகரத்தார் சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றினையும் தெரிவிச்சுக்கிறோம். யாரோ ஒருத்தர் கூட பேசும்போது என்னென்னா, எங்கள் ஊரில் சொன்னால் கன்றமாணிக்கம் அப்படின்னா மாணிக்க நாச்சியம்மன் புகழ், அது மாதிரி இங்கே வந்து சிறுகுடல் பட்டினாலே கண்ணதாசன் ஐயா புகழ் தான். அந்த புகழை இன்னும் உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கும் ஒரு துளி பங்கில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த நேரத்தில். அடுத்ததாக சகமாக கூட வந்து வாழ்த்துறை வழங்க வந்துள்ள எனது சகோதரர் கல்யாண சுந்தரம், சிஎம்சி எலிவேட்டர்ஸ். அவரை பற்றி என்னென்னா, நாங்கள் வீட்டுக்குள்ளே சொல்கிறோம், மற்றது சொல்கிறோன்னு இருந்தாலும் ஒரு சிறு விஷயத்தை மட்டும் அதை வந்து நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ எங்களுடைய ஊரில் கன்றமாணிக்கத்தில் வந்து ஒரு மெஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த மெஸ் வந்து அவர் தான் வந்து அவருடைய சொந்த செலவில் சொந்தமாக இடம் வாங்கி அவரே வந்து கட்டி கொடுத்துருக்கிறார். இது எதுக்குன்னா, மற்ற ஊர்களை மாதிரி எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்கிறது கன்றமாணிக்கத்துலேயும் பண்ணணுங்கிற எண்ணம் அனைத்து நகரத்தார், இங்கே கன்றமாணிக்கத்தில் உள்ள அனைத்து நகரத்தாரையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு அதை பண்ணணுங்கிறது அவரோட எண்ணம். அது சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்கான இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் அவருக்கு சொல்லிக்கிறேன் என்னோட சகோதரங்கிற முறையில் இந்த மேடையில். வாழ்த்து பெற வேண்டிய அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எங்கள் கூடவே, அதாவது எப்படின்னா, அந்த ப்ரோக்ராமில் 3 நாளில் ஒரே ஒரு கிளாஸு, ஆனால் தூங்குகிற கிளாஸாக இருந்தாலும் அந்த 40 நிமிஷம் சும்மா ரஜினி ஸ்டைலில் சொன்னால் அதிர விடுவார் அப்படின்னா
நம்ம தமிழ் ஜெயங்கொண்டான் ஐயா தான். ஸோ அவர் அப்போ தான் முதல் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததுலேயே அவர் என்னென்ன ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க தன்னாலேயே. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு தமிழ் அதெல்லாம் பார்த்ததுனால தான் உண்மையிலே சொல்லப்போனால் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லை. இவங்களை பற்றி கற்றுக்கிட்டதில் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே. அதே மாதிரி அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளாகவே ஒருங்கிணைஞ்சு இருந்ததில். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பட்டிமன்றம் சிறக்க ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில் என்னென்னா, மெயினாக வந்து விருது பெற வரக்கூடிய நபர்களில் இருக்கிற 2 பேரும் வந்து தேவராஜன் அண்ணன்ட்டு என்னென்னா, மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதில் என்னுடைய லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயமாக நான் சொல்லணும் அப்படின்னா, சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னுடைய மகள் கலந்துக்க வேண்டியத வேலை. அந்த நேரத்தில் அவங்களால ஒரு சூழ்நிலையால் வர இயலாததுனால அவங்க என்னென்னா, நாங்கள் பேர்லாம் போட்டுட்டோம், யாராவது ஒருத்தர் அதில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ப்ரோக்ராமில் அவங்க சார்பாக அதே டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கே பேஸ் அஸ்திவாரம் கிடச்சிச்சின்னா நமக்குள் ஒருவன்லேருந்து தாங்க. அதாவது அப்படி ஒரு பேசணுங்கிற ஒரு துணிச்சலை உற்பத்தி பண்ணி கொடுத்ததுக்கு இருக்கக்கூடிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய நபர்களும், எதிரில் இருக்கக்கூடிய கதிரேசனை, தேவராஜன், இவங்கள மாதிரி இன்னும் இதில் நிறையா இருக்காங்க. அந்த இன்விடேஷன்ஸில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாமே ஜேசிஸ்லேயும் ட்ரைனர்ஸாக இருக்கவங்க தான். நமது சிறப்பு வாய்ந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த பிள்ளைகளை வந்து ஊக்கப்படுத்தியும் கற்றுக் கொடுக்கறதுனாலையும் சிறப்பு வந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துக்க வேண்டிய சூழல் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 3 நிமிஷம் டைம் பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க டாபிக், அதாவது திருமணம் ஆவதற்கு காலதாமதமாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சமூகத்தில் நிறையா வந்து இந்த திருமணங்களை வந்து சீக்கிரமாக ஏன் ரொம்ப லேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வரணும்னு சொல்லி. அப்போ அவங்க 3 நிமிஷம் கொடுத்தாங்க. ஆரம்பிக்கிறதுக்கே காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷமாக மாற்றிடுறேன்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்குன்ட்டாங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக் படி ஏழையாவது ஆதப்பன்கிற பேரகிற முதல்ல கூப்பிட்ருவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா 26 பேர் கலந்துக்கிட்டதில் ஏபிசிடி எழுத்து மாதிரி 24வது ஆளாக தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அன்னை சொல்லி கொடுத்த, தேவராஜனை சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அந்த நேரத்தில் எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, எழுதி வச்ச எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு அந்த 26னா 1 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்லலாம், வயசு 26, அதுக்கு மேலே போகிறது தான் ஒரு கணக்காக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 26 பேர் கலந்துக்கிட்டோம். இதை வச்சு ஒரு சிந்தனையாக யோசித்தோம். A to Z அப்படிங்கிறதுல ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் காலதாமதம் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்தை அதனுடைய அப்டேட்டடாக சொன்னோம். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள சொன்னோம். அதுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை இன்றைக்கு வரைக்கும் சேவை ஒன்றே எனது விலாசம் ஆதப்பன்கிற மாதிரி A to Z ஆதப்பன்கிற பேரையும் வாங்கி கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் இந்த தேவராஜன் தான். ஏன்னா அந்த மாற்றி யோசின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததை நானும் கேட்டதனுடைய காரணமாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விருது இந்த ஊரில் இங்கே வாங்குகிறாங்க. அதுவும் சம்பந்தபுரம் இருக்கக்கூடிய ஊரில் அவங்களுடைய பள்ளியில் வாங்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாகவும், அவங்கள வாழ்த்தி சொல்கிறத விட வணங்கி அவர்களை வாழ்த்துகிறோம் என்பதை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாகப்பண்ணை வந்து பொற்கிளி கவிஞர் அவர்கள் வந்து என்னென்னா, குன்றக்குடி அடிகளாரிடம் வந்து பொற்கிளி கவிஞருங்கிற பட்டத்தை வாங்கிய இடம் வந்து திருப்பத்தூரில். ரொம்ப ரொம்ப மென்மையானவர். நான் ஒரு தடவை தான் அவங்கள வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப பழகலை. இருந்தாலும் கவிதை இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் உடனடியாக இம்மீடியட்டாக ஒரு கவிதையை ரொம்ப சிறப்பாக கொடுக்கக்கூடியவங்க. கவிதைக்கே சிறப்பு வாய்ந்த சிறுகுடல் பட்டியில் அவருடைய கவிஞருக்கு ஒரு பாராட்டு அளிக்கிறோம் அப்படிங்கிறது, அதுவும் அழகப்பா கிரியேஷன்ஸ் மூலமாக வழங்குகிறோம் அப்படிங்கிறதுல எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. தமிழ் நல்லாசிரியர் விருதும் பெற்றவர், மிக சிறந்தவர், சிறப்பு வாய்ந்த கவிஞருக்கு கவிஞர் பிறந்த ஊரில் பட்டம் பெறுவது மிக சிறந்ததாக இருக்கிறது. வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இருவரும் இன்னும், அதாவது 2 பேரில் ஒருத்தரை சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்மெல்லாம் வந்து 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறதுல தான் நம்மெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 108 முறையான இரத்த தானம் கொடுத்துருக்கிறது. தேவராஜனோட 108 முறைக்கு மேலே அவங்க வந்து இரத்த தானம் வழங்கியிருக்காங்க. அதுவே வந்து அவங்க செஞ்சுருக்கிறதுல எத்தனை பேருடைய உயிரை வாழ வச்சுருக்காங்க. அதுக்குன்னு சேர்த்து இதோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக நமக்குள் ஒருவனில் இருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு
எங்கள் 6 பேரும் பார்த்திங்கன்னா இந்த 6 பேரையும் நாங்கள் வந்து எந்த விதமும் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறோம். ஒரு 140 பேரை குடும்பமாக இணைச்சிருக்காங்கன்னா அதுக்கு இந்த நமக்குள் ஒருவன் மட்டுமே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நடத்துகிறது அழகப்பா கிரியேஷன்ஸு. அழகப்பா கிரியேஷன்ஸினுடைய நிறுவனர் தான் நமக்குள் ஒருவனுடைய நிறுவனரும். ஆனால் நடத்துகிறது இன்றைக்கி அழகப்பா கிரியேஷன்ஸில் தான் வழக்கம் போல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் முதல்ல சொல்ல வந்ததே சொன்னேன், எப்போவுமே வரவேற்பு தான் நான் வந்து நமக்குள் ஒருவனில் பண்ணுவேன், இன்றைக்கி தான் வாழ்த்துறை பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தது. அண்ணாமலை என்னுடைய சித்தியினுடைய ஆட்சி பையன், ஒரு பக்கம் சொந்தம். அடுத்தது ஹரிஷ் முத்துக்கருப்பன் எங்கள் பெரியம்மாவினுடைய ஐத்த பையன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சொந்தத்துக்குள்ளே தான் சுற்றி வந்து கருப்பையா வந்து எப்போவுமே நம்ம ஊரில் ஒரு இடத்துல போனால் முதல்ல கும்பிடுற மாதிரி கருப்பணசாமி மாதிரி அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறதுல எங்கள் கூடவே இருந்து சகமாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்தவர். வேந்தன்பட்டியைச் சேர்ந்த ஹரி ராமச்சந்திரன் 2 ப்ரோக்ராம் தான் பேசினார். அவர் பக்கமே திரும்புகிற மாதிரி அந்தளவுக்கு அவர் ஒரு சின்சியர் பேசக்கூடியவர். வள்ளியம்மை அவங்கள வந்து நம்ம சொல்கிறத விட வந்து டிவி புகழ்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய புகழ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவங்க வந்து டிவியில் சேனலில் வந்திருக்காங்க. மதுரை அதே மாதிரி தேவகோட்டையை சார்ந்த ஜெய்ஸ்ரீ மீனாட்சி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் செரிமனி இந்த ஊரில் தான் அவங்களுடைய முதல் ப்ரோக்ராம் இல்லையா, வெரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ அந்த பெருமை அதனுடைய தொடர்ச்சியாகவே அவங்க 3வது ஆண்டாகவும் பேச வந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் அனைவருக்கும் எங்களது அழகப்பா கிரியேஷன்ஸ் கொடுத்த வாய்ப்பின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம கூட இப்போ எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் இதை வந்து அதாவது என்னென்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச முகங்களாகவும் வந்திருக்கிறாங்க, தெரியாத நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு கலந்துக்கிட்டதில் உங்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதப்பண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது பயிற்சியாளர் கதிரேசனன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். இன்றைய தினம் கவிச்சுடர் விருது பெற வந்திருக்கும் திரு நாகப்பன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் திரு ஜெயங்கொண்டான் ஐயா அவர்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த மண்ணான சிறுகுடல்பட்டியில் 2 மாமனிதரை தேர்ந்தெடுத்து அழகப்பா படைப்பகம் விருது வழங்கி பெருமைப்படுத்துகிறது. அந்த அழகப்பா படைப்பகத்தை மனம் நிறைய பாராட்டி மகிழ்ந்து கவிச்சுடர் என்ற கவிதைக்கான விருதை பெற வந்திருக்கக்கூடியவர் பொற்கிளி கவிஞர் கா நாகப்பன் ஐயா அவர்கள். இவர் காரைக்குடி நேமங்கோயிலை சார்ந்தவர். மிகச்சிறந்த கவிஞர். அருசோ போன்ற அரசி போன்ற பலரோடு கவியரங்க மேடைகளில் பேசியவர். கவியரங்க தலைமை பொறுப்பேற்று பல கவியரங்கங்களில் மிகச்சிறப்பாக உடனுக்குடன் ஆசுகவி பாடிய வல்லமை வாய்ந்தவர். தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதினை பெற்றவர். பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றி நம்முடைய தலைமை ஆசிரியராக தமிழாசிரியராக முதுகலை தமிழாசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். பொற்கிளி கவிஞர் என்ற பட்டத்தை குன்றக்குடி பெரிய அடிகளார் அவர்கள் தலைமையில் பொற்கிளி என்ற பட்டத்தை வழங்கக்கூடிய திட்டத்தில் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற ஒரு கவியரங்க போட்டியில் வெற்றி பெற்று 1000 ரூபாய் மதிப்பிலான பொற்கிளியை பெற்று நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். இப்படி நல்லாசிரியராக பொற்கிளி கவிஞராக பல கவியரங்க மேடைகளை அலங்கரித்தவராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கா நாகப்பனார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விருதினை வழங்கி சிறப்பிக்க மரியாதைக்குரிய அங்கப்பனையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். நம்முடைய அழகப்பா படைப்பகத்தின் சார்பில் கவிச்சுடர் விருதினை பெறுகிறார் பொற்கிளி கவிஞர் நல்லாசிரியர்
பெருமதிப்பிற்குரிய அன்பிற்கினிய நாகப்பனார் அவர்கள். வந்த பிறகு வந்த கூடுதல் செய்தி, நம்முடைய அண்ணன் லக்ஷ்மணன் அவர்களுடைய ஆசிரியர் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம், மகிழ்ந்தோம். ஒரு 5 நிமிஷம் அடுத்ததாக எங்களது ஆசான் அண்ணன் சொன்ன மாதிரி நமக்குள் ஒருவனில் பிள்ளைங்க எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரைனர்னால் எல்லார் ட்ரைனரும் பிடிக்கும், அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஏன் காரணம்னா விசில் அடித்து விசில் ட்ரைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த டைம் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா ட்ரைனர்ட்டுமே இருக்கும். ஏன்னா ஜேசிஐயில் வந்து சிறகுகளை கொடுத்தால் பறக்கவும் சிலுவைகளை கொடுத்தால் சுமக்கவும் கற்றுத்தந்த சர்வதேச ஜேசிஐ அமைப்பை எனக்கு அறிமுகப்படுத்தி அண்ணன் லட்சுமணன் அண்ணன் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜேசியில் இருக்க எல்லா ட்ரைனருமே பக்காவாக இருப்பாங்க. எங்களோட அண்ணனோட ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் ஏஜுக்கு கலந்து வந்து எங்களோட அவ்வளோ நிறைய பண்ணுவாங்க அண்ணன். இப்போது ஆதப்பண்ணை சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அந்த செகண்டே கவிதை நிறையா சொல்லுவாங்க. நான் கூட அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் லட்சுமணன்ட்ட, அண்ணன் கவிச்சுடர் விருது ஐயாவுக்கும் இல்லை தேவராஜன் ஐயாவுக்கும் கவிச்சுடர்னே கொடுத்துடலாமான்னு. அண்ணன் சொன்னாங்க செயற்சுடர், செயல்னா அது தேவராஜ் அண்ணன் மட்டும்தான். அதனால் அன்பிற்குரிய அண்ணன் தேவராஜன் அவர்களுக்கு செயற்சுடர் விருதினை வழங்க திரு MPL சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கூடுதல் சிறப்பு அவங்களுடைய உறவினர், அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்க அன்பிற்குரிய அண்ணன் கல்யாணசுந்தரம் அண்ணன் வந்து இப்போது நமக்குள்ள ஒருவன்லேயே நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா படிக்க முடியாத குழந்தைங்க, அதாவது பணம் கட்ட வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அண்ணன் வந்து எங்கள் நமக்குள்ள ஒருவன், அவரும் அண்ணன் நமக்குள்ள ஒருவனில் இருக்காங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வெளியில் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, நகரத்தார் நலன் மூலமாகவும் இப்போ அண்ணன் ஆதப்பண்ணை சொன்ன மாதிரி கன்றமாணிக்கம் அந்த மெஸ்ஸுலேயும் சரி, அது மாதிரி திருவெற்றியூர்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் நிறையா உதவிகள் செஞ்சிட்ருப்பாங்க, வெளியே யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பார்கள். அந்த வாக்கிற்கிணங்க குன்றக்குடியானை வணங்கி என் தாய் தந்தையரையும் வணங்கி கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னேல் நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் சுவை என்பேன் என்ன பாரதாசன் கவிதையின் வைரவரிகளை வணங்கி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும், இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகப்பா கிரியேஷன்ஸோட 3வது கண்ணதாசன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல நான் இருந்து பேசுகிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கண்ணதாசன் பிறந்த ஊரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அழகப்பா கிரியேஷன்ஸுக்கும் அதை நடத்துகின்ற முத்துப்பள்ளிப்பன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் எனது அண்ணன் ஆதப்பன் அவர்களுக்கும், ஏன்னா நேரம் கருதி ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அதனால் நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விருப்பப்படலை. அண்ணன் அவர்களுக்கும் காவிய தலைவன் என்ற தலைப்பில் பேசுகிற லக்ஷ்மணன் அவர்களுக்கும்
இன்றைக்கி விருது வாங்கியிருக்க 2 பேர் புறக்கலி கவிஞர் அண்ணன் நாகப்பண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் தேவராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் இந்த தருணத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டான் கேட்கவே வேண்டாம், அவங்க இளைஞர்களின் எழுச்சி நாயகன். அவங்க ஸ்பீச்சை கேட்டாலே போதும், அந்தளவுக்கு இருக்கும். அவங்க தலைமையில் நடக்கக்கூடிய பட்டிமன்றத்துக்கு எனது வாழ்த்துக்கள். நமக்குள் ஒருவனில் இருக்கிற பிள்ளைங்க இப்போ 6 பேரும் பேசுகிறீங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணுறீங்க, நிறைய பேசுகிறீங்க, பெரிய ஆளாக வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நமக்குள் ஒருவன் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு பண்ணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு செந்தில்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு எஸ்பி ராமநாதன் அண்ணன் அவர்கள் காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிறிய வாழ்த்து கவிதையை வாசிக்கிறார்கள். வணக்கம். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய வாழ்த்துரை எழுதியிருக்கிறேன். என்றென்றும் தொடருமென்று எழுதி வைத்து நடந்தாயோ, நன்றென்றும் தீதென்றும் தெளிந்தறிந்த தேன்கவிஞ, அன்று முதல் இன்றுமென்றும் கேட்கின்ற பாடல்களாய் மன்றத்தில் உண்புகளை மலைக்க வைத்தாள் மலையரசி. ஒன்றல்ல ஆயிரங்கள் ஆழமுடன் பல கவிதை இன்றைக்கும் பொருந்துகின்ற திரையிசையின் பாடல்களாய் ஈன்ற ஊராம் தாயவளின் சிறுகூடர் பட்டிவளர் மாதரசி நினைத்துவிட்டாள் மைந்தனவன் புகழ் பாட. ஆதவனாய் ஆதப்பர் அவர் புகழை வாழ்த்துரைக்க காவிய தலைவன் என தலைமுறையை லே நண்ப. இன்னுமொரு வாழ்த்துறையாய் பொருளாளர் சுந்தரனார் தொன்றுதொடர் பட்டிமன்றம் இளையவரின் இணைய மன்றம். சென்று கேட்கும் நன்னாளாம் நடுவு நிற்கும் பொன்னாளாம் மாகவியன் முத்தையன் பிறந்த நாளில் வாழ்த்திடுவோம். முத்தமிழில் தமிழ் வளர்த்தாய் வரகவியே வாழியவே செயங்கொண்டே வாழ்த்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழ் வல்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான். ஆம், பல இளைஞர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கும் காசி சத்திரத்தின் மேனாள் செயலாளர், ரோட்டரி மாவட்டம் 3000 துணை ஆளுநர், காவிய தலைவன் என்ற தலைப்பில் உரையாற்றிட ரொட்டேரியன் JFD RM லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நாடு விட்டு நாடு சென்று நாட்டார் குணமறிந்து நல்லவரை கெட்டவரை நயமாக பகுத்துணர்ந்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் தந்து அடக்கமாய் வாழ்ந்து அதிகமாய் பொருள் ஈட்டி தாய் நாடு திரும்பி ஆன்மீக நெறியில் வாழ்கின்ற எம் குலத்தோரே நகரத்தார்களே என்ற கவியரசு கண்ணதாசன் வரிகளை பதிவு செய்து கொப்பாத்தால் கொழுவிருக்கும் கோலநகர் காரைக்குடிதனில் மெய்யாத்தால் குலம் சேர்ந்த ராமநாதன் உமையால் பெற்றெடுத்த தலைமகன் இலக்குமனின் வணக்கத்தினை இவ்வவைக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த தேதியை குறிப்பிட்ட போது தம்பி சீனிவாசனிடம் உண்மையிலே எனக்கு இன்னும் 2 நாள்கள் துணை ஆளுநர் என்ற பொறுப்பு இன்னும் இருக்கிறது. அது காலகட்டத்தை நெருங்கி வந்தனால் என்னுடைய குருநாதர்
அவர் ராஜா கோவிந்தசாமி தியாகராஜா காலேஜினுடைய முன்னாள் முதல்வர், அவருக்கு சில பணிகளை செய்து கொடுப்பதனால் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வச்சுக்கோன்னு சொன்ன தேதியில் என்னால் வர இயல முடியவில்லை. இருப்பினும் எனக்காக அந்த தேதியை வைத்து கண்ணதாசனுடைய விழாவிற்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் கண்ணதாசனின் அருள் இருந்தால் தான் வர முடியும் என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த அழகப்பா கிரியேஷன் நமக்குள் ஒரு என்று தம்பிக்கு ஒரு 32 வயசு ஆகுது, சீனிக்கு 30 வயசாகுது. இந்த 30 வயசுலேயும் சீனி வந்து கிட்டத்தட்ட 140 இளைஞர்களை எங்களை போல் ஒரு ட்ரைனரை வச்சு ஒருங்கிணைத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சிட்டு 25 ஸ்பீக்கர் கந்தசஷ்டி விழாவில் ஆரம்பித்து சங்கரா டிவி, சன் டிவி, விஜய் டிவி, எல்லா பட்டிமன்றங்கள், கன்றமாணிக்கம் இது போன்ற நகரத்தார்கள் பல வாய்ப்புகளை தந்து அவர் எல்லாமே மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை, வள்ளி சங்கரா டிவியில் ஆடிஷன் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கா. இப்போ மூவார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தில் 50வது பொன்விழா ஆண்டை தொகுத்து கொடுக்கிற நிகழ்வை நமக்குள் இருந்த ஒரு ஜெயஸ்ரீ மீனாட்சி வந்திருக்கிறாள். அப்படின்னால் எங்களுக்கு மிக விஎன்சிடி வள்ளியப்பன் இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள், அவங்க வந்திருக்கிறாங்க. வளர்கிற பிள்ளை கருப்பையா வந்திருக்கிறான். ஒரு டாக்டர், ஒரு பையன் நீட், இது ஹாரிஸ், 2 ஹாரிஸு, 2 பேருமே ஒருத்தன் திருச்சியிலேருந்து வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு இதனுடைய ஈடுபாட்டின் காரணமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை மறக்காமல் நிறைய பட்டிமன்றங்கள் பேசி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்னும் ஒரு கூடுதலான செய்தி, இந்த நமக்குள் உள்ள கூடுதலான செய்தி என்னென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இந்த மெடிசன் சம்மந்தமாக படிக்கிறான். அவன் வந்து செஸ்ஸில் வந்து அன்னை சொல்லி கொடுக்குற மாதிரி தேவராஜ் அன்னை சொல்ல மாற்றி யோசி அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் சில நிறைய விஷயங்களை செய்து அவன் செஸ்ஸில் நம்ம டாப்பாக வந்துட்டுருக்கிறான். இங்கே அவனையும் இங்கே இருக்கிறான்னு நான் சொல்லி கடமைப்பட்டுக்கிறேன். இன்னொரு பையன் சேலத்துலேருந்து தேவோட்ட விஸ்வநாதன் அண்ணன் பையன் ஏகப்பன், அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி இவ்வளோ வச்சுருக்கிறான். அவனா அந்த முடி என்ன வச்சுருக்கான்னு நீங்கள் எல்லோரும் கேள்வி பண்ணி, சின்ன பையனை வச்சுருக்கேன். அவன் என்னன்னா அவன் வந்து ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். ப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்த ஆளுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு தன்னுடைய தலைக்கு போட்டு அது கெட்டு போகுதா, கெட்டு போகாமல் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்னு அந்த நிகழ்ச்சியோடு அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பேங்க்கில் வேலை கிடைச்சதுனால அதையும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறான். இது மாதிரி நல்ல பிள்ளைகள் நம்ம நகரத்தார் பிள்ளைகள் இருக்கிறாள் என்பதை நினைக்கிறேன். கண்ணதாசனை நினைத்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய ஆசான், நான் தம்பி சொன்னாப்புல, சிறுகுகளை கொடுத்தால் பறக்கவும் சிலுவையை கொடுத்தால் சுமக்கும் கற்றுத்தந்த மாபெரும் ஜேசி இயக்கம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் குடும்பத்திலேயே இருந்து எங்களோடு இருந்து பாடி லாங்குவேஜ்னா என்ன, கண்ணுனா எப்படி, ஐசைட்னா எப்படி பேசணும், உன்னுடைய தோரணை எப்படி இருக்கணும்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எனது மாமா கோட்டையூர்லேருந்து கதிரேஷ் மாமா வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று, என் கூடவே, அதாவது எனக்கு ஜேசிஸில் எனக்கு முன்னாடி இருந்து ஒரு ஏணியாக இருந்து மாற்றி யோசி என்று என்னோடு இருந்து 108 முறை இரத்த தானம் செய்தேன். அதை சீனிட்ட சொன்னேன். அவருக்கு போய் கவிச்சுட ஒன்றே ஒன்றில் பிரம்மாண்டமாக இருந்தால் கவிச்சுடன்னு கொடுக்கலாம். அவர் வந்து ஒன்றில் மட்டும் இல்லை, தமிழ்லேயே இருப்பார், பிள்ளைகளோடு இருப்பார், இங்கிலீஷோடு இருப்பார், கிளாஸை எடுப்பார், ஓடி விளையாடுவார், எல்லா வேலையும் பார்ப்பார், பிள்ளைங்களோட பிள்ளையாக இருப்பார். அதனால் அவருக்கு செயற்சுடர் என்று கொடுப்பது தான் பொருத்தமாக இருக்குன்னு அண்ணன் வந்து தேவராஜனை வந்திருக்கிறாங்க. 67 வயசு ஆயிடுச்சானே, 64 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் எவ்வளவு இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். இன்னொன்று, எனக்கு இங்கே தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும், என்னை தமிழ் படிக்க வைத்து நான் பேச வேண்டும் எப்படி என்று நினைத்து நான் பேசுவதை அவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நானும் அதற்கப்புறம் சந்தித்ததில்லை, காரைக்குடி தான். இருப்பினும் அவர்கிட்ட தான் பாடம் படித்தேன். ஐயா, என்னுடைய ஆசிரியர் நாகப்பண்ண யோகி, என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் 140 பேர் நமக்குள்ள உள்ள 140 பேர் இல்லை, அதில் கூட வந்தது ஆதப்பணனும் 141 ட்ரெயின் ஆகியிருக்கிறார். எப்போ பின்னாடி உட்காந்து பள்ளிக்கூடத்தில் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி பின்னாடி உட்கார்ந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த பாடத்தின் வழியாக நடக்க சொல்கிறான். அதான் நமக்குள் ஒருவனுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று வந்து நகரத்தார் நலன் அப்படின்னு ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பு. அண்ணன் சொல்லணும், அவருடைய தொழில் என்னென்னா லிஃப்ட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அண்ணன் கல்யாண சுந்தரனை அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இங்கே நிறைய பேர் பரிச்சயமாக எனக்கு இல்லைனாலும் மலையரசி சிட்ஃபண்ட் அண்ணன் ராமநாதன் அண்ணன் இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர்களும் வந்திருக்கிறார்கள், நிறைய இங்கே வந்திருக்கிறார்கள். எனக்கு என்ன, கண்ணதாசனை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, 8வது வரைக்கும் படித்த கண்ணதாசன் உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பறையில் கொண்டாந்து உட்கார்ந்து வைத்து அவனுடைய கவிதையை கேட்க சொல்லியிருக்கிறான் என்பதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது.
அதாவது அவனுக்கு பேர் வந்து முத்தையா. முத்தையான்னா என்ன? முருகன். முருகன்னா என்ன? அழகு. அவன் அழகு. முத்தையா யார்? தமிழ் கடவுள். இவனும் தமிழ். இன்றைக்கி நமக்கு நகரத்தாரில் இவர் தான் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய உலகளம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் 8வது மகனாக பிறந்தார். அவருக்கு முத்தையான்னு பேர். 8வது மகனாக பிறந்த கிருஷ்ணனுக்கு என்ன பேர்? கண்ணன்னு பேர். அதனால் 8வது மகனாக பிறந்த கிருஷ்ணனுடைய பேரை கண்ணதாசன் என்று இவரும் வைத்து கொண்டார். யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு கோயின்சிடாக வரார். 8வது வரைக்கும் படித்து எட்டாத உயரத்தையெல்லாம் எட்டி படித்த மாமனிதன் இந்த நகரத்தார் சமூகத்தை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். நமக்கு இங்கே பிறந்த இன்னும் நான் எனக்கு ரொம்ப மனசு வேதனை என்னென்னா, எங்கெங்கேயோ கோடிகளை கொண்டு போய் கட்டடங்கள் கட்டி கொண்டே இருக்கிறோம். சொந்தமாக கவர்மெண்ட்டு தான் கட்டியிருக்கு இவ்வளோ பெரிய. அதாவது நகரத்தார் என்றால் முதல்ல ஞாபகம் வர்றது 3 பேர் தான். அண்ணாமலை செட்டியார், அழகப்ப செட்டியார், கண்ணதாசன். இது 3 பேரை தவிர எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். இந்த கண்ணதாசனுக்கு சொந்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து திருக்குறளை எப்படி வளர்க்கின்றோமோ அதே மாதிரி தமிழை வளர்த்த கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு மணி மண்டபத்தை அவன் ஞாபகமாக நகரத்தார் சார்பாக நான் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் தம்பி சொல்லுவான், நாங்கள் 2 விழாவை நம்ம கொண்டாடணும்னு தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறோம். ஒன்று கண்ணதாசன் விழா, இன்னொன்று ஏப்ரல் 6ஆம் தேதி வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய பிறந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று தம்பிக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த வருஷம் ஏப்ரல் 6ஆம் தேதி நிச்சயமாக அழகப்ப செட்டியார் சிலைக்கும் மாலை சென்று அவருக்கும் நம்ம மரியாதை செலுத்துவோம். காவியத்தலைவன் காவியத்தலைவனா என்ன? இப்போ நம்ம அண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரு 75 வயசு 70 வயசுலாம் கடந்திருப்பாங்க. கண்ணதாசனை சில பேர் பார்த்துருப்பாங்க. எனக்கு ஒரு முறை கண்ணதாசனை பாருங்க, எனக்கு 8 வயசு இருக்கும்போது மதுரை பாண்டியன் ஹோட்டலில் அருணாகப்பனையா என்னை கூட்டிகிட்டு போய், கதிரேஷ் மாமாவுக்கு தெரியும், அவருடைய பையன் அருணாச்சலம், என் மாமா இன்னொரு கதிரேசன், நான் இன்னொரு அருண், 4 பேரும் ஒரு 2 நிமிடங்கள் பாண்டியன் ஹோட்டலில் கண்ணதாசனை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை நினைத்து நான் மிக்க பெருமை கொள்கின்றேன். அதே போல் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினான். அர்த்தமுள்ள இந்து எழுதினான். நான் நிறைய புஸ்தகங்கள் படித்திருக்கேன். ஆனால் அர்த்தமுள்ளதில் ஷார்ட்டாக நான் ரொம்ப கேப்சர் பண்ண ஒரே ஒரு விஷயம் கண்ணதாசன்ட்ட அர்த்தமுள்ளதில் அதில் ஒன்று சொல்லியிருப்பார், ஐயா செஞ்ச பாவமெல்லாம் பிள்ளைக்கு தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பார், பேரனுக்கு தாண்டான்னு சொல்லியிருப்பார். பாட்டையா செய்கிற பாவம்லாம் பிள்ளைக்குன்னு சொல்லியிருப்பார். கண்ணதாசன்ட்ட கேட்பார், அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, நாங்கள் ஏன் அனுபவிக்கணும்னு சொல்லுவார். கண்ணதாசன் அந்த இடத்துல திருப்பி சொல்லுவார், பாட்டன் சொத்து பேரனுக்கு தானே அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கண்ணதாசன் மிக அருமையாக சொல்லியிருப்பார். உங்களுக்கு மற்றதை விட இயேசு காவியம் என்கின்றதை உருகி எழுதினவன் கண்ணதாசன். அப்படி எந்த சமூகம் எடுத்தாலும் போட்டு கண்ணதாசனுடைய விழா பல இடங்கள் நடக்குது. ஆனால் நம் நகரத்தார் இடங்களில் ரொம்ப கம்மியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். நம்மளை விட கண்ணதாசன் விழா நிறைய இடத்துல நினைக்கிறாங்க. மருதமணி மாமணியே முருகையா அந்த பாட்டு எழுதும் போதும் அவர்கிட்ட கையில் காசு இல்லை. அப்போ தேவர் திடீர்னு முருகன் தான் வரலான்னு சொன்னால் தேவர் செக்கில் கொடுத்துட்டு நீ எடுத்துக்கன்னாராம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கணும். அதான் மருதமணி மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையான அந்த தேவர் இவர் குலம் காத்த மாதிரி அதில் ஒரு மிக சிறப்பாக, அதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலையை அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் செய்கிறது அவர் தான். டிஎம்எஸ் சவுந்தரராஜன் வருகிறார். ரொம்ப நேரமாக கண்ணதாசனுக்காக காத்து கிடக்கிறார், வரவே இல்லை. நைட் ஆயிடுச்சு, வரவே இல்லை. ரெக்கார்டிங் தேட்டரில் இருந்துட்டு அவர் நொந்து போய் இப்போ ஒரு 11, 12, 1 மணி வரைக்கும் இருந்துட்டு டிஎம்எஸ் போய் கிளம்பி போயிட்டார். அப்போல்லாம் டெலிஃபோன் தான். அந்த டெலிஃபோனை கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, லேட்டாக காலையில் 5:30, 6 மணிக்கு வந்துடுறார். டிஎம்எஸ் லேட்டாக போனதுனால தூங்கிடுறார். அவங்க வீட்டில் தூங்குறோம், எழுப்ப மாட்டேங்கிறாங்க. கண்ணதாசன் திருப்பி ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கல. அப்போ ஒரு பாட்டு எழுதணும், அதுக்கு 2 லைனை எழுதி கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 4-5 தடவை எழுப்பி பார்த்துருங்க, எந்திரிக்கல. சரின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு டிஎம்எஸ் ஐயோ கண்ணதாசன் பண்ணிட்டான்னா பதறி அடித்து ஒடியாந்து அவர் எழுதி கொடுத்த லைன் அவர் எழுதி கொடுத்த அவனுக்கு என்ன உறங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ அப்படின்னு கண்ணதாசன் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தார். ஆனால் யார், இவரால் தான் லேட்டு. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் தன்னுடைய அனுபவத்தையும் மிகச் சிறப்பாக சொன்னவன் அவன். அதே போல் அண்ணன் தங்கையுடைய பாசத்தை உங்களுக்கு தெரியும். பாசமலர் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவும் சூப்பரான அருமையான பாட்டு. அதே அவளொரு தொடர்கதையில் சுஜாதா அவர் ஜெய்சங்கரா அவர் பேர் இன்னொருத்தர் பேர் வரும் சார், ஜெய் கணேஷ், அவரை வெளியில் போய் சொல்லிடுவாங்க. அப்போ கண்ணதாசனை கூப்பிட்டு நெல்லை ஜெயந்தாவுக்கு கண்ணதாசனுடைய மகன் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார், இந்த கவிதை எங்கள் அப்பாவுக்கு எப்படி வரலைன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் அதை கண்ணதாசனுடைய பதிப்பில் அவருடைய நண்பர் ஒளி இருக்கிறத எடுத்து காமிச்சு தான் ஜெயந்தா இந்த மாதிரி இருக்குது, நான் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொன்னார். கவி வரல. அண்ணன்
தங்கச்சியை பாடுறது, சந்தோஷமாக பாடுறது அவருக்கு வருது. ஆனால் ஒரு தங்கை அண்ணனையோ தம்பியோ வெளியில் போய் சொல்கிற பாட்டு அவருக்கு எழுத வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுதி 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 பார்த்துருக்கிறார். ரொம்ப அதனால் திருப்பி நாளைக்கு வரையான்ட்டு வெளியில் கிளம்பியிருக்கார். கிளம்பும் போது மழை, நல்ல மழை, கொடை இல்லை. காரு டேரக்டரை கொண்டே விட போயிடுச்சு, பாலச்சந்திர கொண்டே விட போயிடுச்சு. திரும்பி வரணும், அந்த கார் வந்தால் தான் போகணும். அவனே ஏன் அவர் வாடு போயிட்டாரு, மலையில் என்னென்ன தெருவிலையாக நிற்கிறது அப்படின்னு கேட்ட கண்ணதாசன். அப்போ தான் அவர் அந்த பாட்டை அவர் அழகா எழுதுவார்ல, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது, இது ஊர் என்ன பேர் என்ன அப்படிங்கிற பாட்டை வரிச்சு கொட்டுன்னு கொட்டுச்சுன்னு ஜெயந்தா திருப்பி அவருடைய வாழ்க்கை குறிப்பில் மிகச் சிறப்பாக எழுதியிருப்பார். கண்ணதாசன் காதலித்தான் காதலை நிறையா சொன்னான். அந்த காதலை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் காதலிப்பதுக்கெல்லாம் அண்ணாமலை வரப்போகிறான். சாரி, காதலிப்பதுக்கு அண்ணாமலை வரல, காதலை சொல்ல போகிறதுக்கு அண்ணாமலை. ரெண்டும் சரிதான் ஐயா நான் சொன்னது. சரி. செந்தமிழ் தேன்மொழியால் லாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலைகுணுவாள். கண்ணதாசன் ஒரு முத்தத்தை எவ்வளவு அழகாக சித்தரித்தான். இன்னைக்கு வந்த கவிஞர் நான் சொல்கிறேன், முத்தந்தரை ஏற்ற இடம் முகத்தில் எந்த இடம், இதுதான் இன்னைக்குள்ள கவிதையாக இருக்கிறது. அதே போல ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, உன் அருகே வரலாமா, காதலன் கேட்குறான் காதலிட்ட, உன் அருகே வரலாமா, அந்த முறையும் சரிதானா அப்படின்னு காதலன் காதலிட்ட கேட்குறான். இது கண்ணதாசன் சொல்லுகிற ஒரு வரி, அற்புதமான வரி. ஆனால் இதை இப்போ என்ன சொல்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு எழுதிட்டு இன்னைக்கு சொல்கிறான். கண்ணதாசன் காரைக்குடி, அவன் பேரை சொல்ல ஊத்துக்குடி, அவன் தடுமாறும் போதையிலும் தரமான கவிதந்த இந்த தரணி புகழ் கவிஞன் அவன். இன்னொரு ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு மேடைக்கு போகும்போதும், எந்த ஒரு கம்பன் அடிப்படையாக இருக்கிறதுனால எந்த ஒரு மேடைக்கும் எங்கே போகும்போதும் கண்ணதாசன் தன் மேடைகளிலே தண்ணி அடித்து விட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அது தப்பான தகவல். அப்படி ஒரு மிகச்சிறந்தவன். அவன் கவிதை வரிகள் கேட்டுவிட்டால் தரிசு நிலம் பட்டமரம் பூ பூக்கும், தரிசு நிலம் விளைந்து போகும், கொட்ட வரும் தேல் கூட கிட்ட வந்து முத்தமிடும். அப்படி ஒரு மிகச் சிறப்பான ஒரு அழகான கவிஞன். காவியத்தலைவன் என்பதற்காக ஐயா, எனக்கு ஐயாட்ட ரொம்ப இந்த கவிதையை அடிக்கடி சொன்னது உண்டு. காவியத்தில் ஒரு சக கவிஞன் இறந்துட்டார். அதாவது இவரோட மேலே இருந்த பட்டுக்கோட்டையார் இறந்துட்டார். அப்போ சந்தோஷப்பட வேண்டிய முதல் கவிஞன் யார்? கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசன் அந்த கவிதையை நான் சின்னமாக பிள்ளைங்க இருக்கனால 4 வரி மட்டும் சொல்லி விடுகிறேன். விழுது விட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவினிலே, அழுதால் வருவானா, அதட்டினால் கிடைப்பானா, ஆரோடி நீரோடி அழகிழந்த விழிகளெல்லாம் போராடி கொண்டு வர போவோமா அவன் உயிரை, தன் உயிரை தருவதனால் தங்க மகன் கிடைப்பானா, என் உயிரை தருகின்றேன் எங்கே என் மாகவிஞன் அப்படின்னு. அதாவது போட்டி கவிஞன் பட்டுக்கோட்டை இறந்துட்டான், அவன் சொல்கிறான் எங்கே என் உயிரை தருகின்றேன் அங்கே மாகவியன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் நம்மளை அவனை காவியத்தலையன் என்று நாம் சொல்லுகின்றோம். அதே மாதிரி வாழ்க்கையில் அவருக்கு 3 மனைவி 16 பிள்ளை. அதாவது சொல்கிறாரு அயன்சிங் சொல்லுவார், த மோஸ்ட் நாலேஜ் என்ன அப்படின்னா யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மோஸ்ட் நாலேஜ் அப்படின்னு அழகாக சொல்லுவார். தன்னுடைய அனுபவங்களாக தான் இருந்தார். அதே மாதிரி அவருடைய இதில் சொல்கிறார், மனைவியை சொல்கிறார், பொன்னம்மா என் மனைவி பூமியினும் புறவுடையால், உன் செவிகள் பழுதானாலும் உன் சேவை சிறப்பாளி, என் கவிதைகள் பழுதாமல் காத்து வந்த ராசாத்தி அப்படின்னு சொல்லி அழகாக தன்னுடைய சொல்கிறார். அதே போல் நீங்கள் திரைப்பட பாடல்கள் 5000 எழுதியிருக்கிறார், 4000 பாடலும் இல்லாமல் வெளியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்தையும் அழகாக சித்தரித்தவன் கண்ணதாசன். அதில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் பாஞ்சாலி புகழ்காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் அப்படின்னு அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னவர் கண்ணதாசன். ரைட்டுங்களா? அதே மாதிரி தத்துவ பாடல் எழுதணுமா, நீங்கள் எந்த கவிஞன் எடுத்துங்க, இப்போ இருக்க கவிஞன் எடுத்துங்க, திராவிடம் எழுதுவாங்க, அன்பு எழுதுவாங்க, காதல் எழுதுவாங்க, கொச்சையா எழுதுவாங்க, அம்மா எழுதுவாங்க, தந்தை எழுதுவார்கள். ஆனால் ஆன்மீகத்தை எழுத மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்ந்து நாத்திகனாகவும் இருந்தவன் கண்ணதாசன். அதே மாதிரி அவன் சொல்கிறான் ஒரு படத்தில், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லி அழகா, நீ தூங்காத தம்பி தூங்காதுன்னு ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருந்தார். சரி, இப்படியே நம்ம போனால் பள்ளிக்கு போகணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயாக்கலாம்,
பள்ளிக்கூடத்தின் நினைவு எப்படி சொல்கிறான்? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, அந்த நாள் இந்த நாள் போல் இன்பமாய் இல்லையே அப்படின்னு சொல்லி அழகா தன்னுடைய பள்ளி படிப்பை அழகாக சொன்னவன். அதே கல்லூரிக்கு போயிட்டோம் அப்படின்னா, கல்லூரியிலேருந்து வெளியில் வர பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே, நாம் பிரிந்து செல்கின்றோம், பறந்து செல்கின்றோம், வரவுகள் இல்லாமல் செலவுகள் செய்து வந்தோம்னு அழகா அந்த கவிதையில் கண்ணதாசன் ஒரு அற்புதமான செய்தியை நம்ம சொல்லியிருப்பான். சோகத்தை பாடணுமா? வசந்த மாளிகை பாருங்க, யாருக்காக இந்த மாளிகை யாருக்காக அப்படின்னு ஒரு பாட்டை வந்து சோகமாக இருக்குன்னாலும் அவன்தான். விவசாயத்தை பாடணுமா? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அப்படின்னு அழகா சொல்லிட்டு, நீ ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் நம் பெருமை உயரும் அயல் நாட்டில்னு 2 வரியில் விவசாயம்தான் முக்கியங்கிறத அழகா எடுத்து சொன்னவன் கவிஞர் கண்ணதாசன். அதே மாதிரி இந்த திராவிடத்தை சொல்லும்போது சொல்லுவான், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆயிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போ சாவு வரும்னு எப்பவும் தெரியாது, நம்ம வேலையை நாம் பார்க்க வேண்டும் எப்படின்னு அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நிறைய இந்த புல்லாங்குழல் கொடுத்த மாதிரி ஆயர்பாடி மாலையில் ஒரு இடத்துல வரும், நாகப்படம் மீதில் அவன் நத்தனங்கள் ஆடிவதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ, அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும், யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறான். அதாவது கிருஷ்ணன் வந்து மோக நிலை மாதிரி இருந்தாலும் அது யோக நிலையாக இருக்கும் என்பதை கவியரசு கண்ணதாசன் மேலே கொன்ற பற்றால் அழகாக சொன்னான். நம்மளை பற்றி பேசாமல் இருப்பானா? அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பனடா, வெள்ளி முகம் 12 கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ, செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதமல்லவோ என்று அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகளோன்னு வள்ளியையும் நம்ம நகரத்தார் சமூகத்தில் கொண்டு வந்தவன் கண்ணதாசன். அவன் அழகாக சொல்லுகிறான். இந்த மலையரசி கோயிலில் அவன் 8வது படிக்கும்போது அவனுடைய, அதாவது நான் என்ன சொல்கிறேன், மலை போன்ற கவிதைகளை குவித்து இன்று என் மண் இருக்கும் வரை, இந்த பூமி இருக்கும் வரை அவனுடைய புகழ் இருக்கும் என்பதை அவனுக்கு நாக்கில் நீ வருவாய் என்று சரஸ்வதியாக இருந்து எழுதவள் இந்த மலையரசி. அந்த மலையரசி தாயை கும்பிட்டோம்னா அழகா சூப்பராக நம்ம வாழலாம்ங்கிறது கண்ணதாசன் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மண்டலம் சக்தி மீனாட்சி, இந்த மண்டலம் எங்கும் உன் அரசாட்சி, அடக்கத்திலே பிறந்த பண்பாடு, நீ அழித்ததாலே வளர்ந்தது தென்னாடு, சிலப்பதிகாரம் புகழ் யாது, கண்ட செல்வங்கள் வாழ்வதும் உன் வீடு அப்படின்னு மலையரசியை வந்து ரொம்ப அழகாக அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி நம்ம அப்பன் பழனி அப்பனடா அப்படிங்கிற விஷயத்தில் அழகாக சொல்லியிருப்பார். நம்ம செட்டியாருடையது வணிகரின் குலத்துக்கு தாயாவான், அவன் வளவினில் ஓடிடும் சேயாவான், கவிஞர்கள் பாட்டுக்கு வாயாவான், எங்கு கடும்பகை கண்டாலும் தீயாவான். திருப்பி அவருடைய விஷயத்துக்கே வரார். முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை, அவர் புள்ள வந்துட்டார், இங்கேருந்து புள்ள போயிட்டார், ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை அப்படின்னு அழகா சொல்லி, பழனி அப்பன் இன்றி வம்சம் இல்லை, எங்கள் பரம்பரைக்கு அவனின்றி அம்சம் இல்லைன்னு அழகா கண்ணதாசன் மிக அற்புதமாக சொன்னார். சாமி முதல்ல காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ்லேருந்து நேராக அடுத்தது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டிஎம்கேக்கு போனார். அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அரசியல்வாதியாகவும் நின்னார், சட்டமன்ற எம்எல்ஏக்கு நின்று தோற்று போனார். சுதர்சனாச்சியப்பனுடைய அப்பாட்ட அவர் தோற்று போனார். திரும்பியும் காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் தான், அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் நிறைய கவிதைகளை வேறு மாதிரி அவர் ஆன்மீகத்தினுடைய கவிதைகளை அவர் எழுத ஆரம்பித்தார். அதே மாதிரி மீனாட்சி, மதுரை மீனாட்சிகிட்ட தான் வந்து இப்படி இருக்கனே, நீ எது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு கவிதையை அதில் சொல்லிப்பார். இதை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிடங்கள் நான் முடித்து விடுகிறேன். திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீறு பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகிறான், முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்தபின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள், வருடுவோர் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அழகா தன்னுடைய மீனாட்சியினுடைய அந்த பதிகத்தில் அழகா சொல்லிப்பார். அது சொல்லுவார், ஏன்டா நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற, பொய் சொல்ல நிறைய பேர் சொன்னாங்களாம். சொல்லுவார், பொய்யப்பன் சபைதனிலே கைகட்டி நிற்பேனில் பொருளப்பன் துணை கிடைக்கும், பொருளப்பன் மூதமே சூதாடி பார்ப்பேனின் புகழப்பன் நிலை கிடைக்கும், மெய்யப்பன் தனையே நான் நம்பினேன், நான் வீணப்பன் ஆக்கிவிட்டேன், வினையப்பன் என்பவன் விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டான்னு நீ என்னை காப்பாற்று மீனாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வாசகங்கள்லாம் அவர் அருமையாக எழுதியிருப்பார்.
அவருக்கு. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு 1968 ஒரு விருது, அதாவது வசனகர்த்தா விருது தான் அந்த தேசிய விருது கிடைத்திருக்கு. 1980 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இதுதான் அவர் இவ்வளவு பண்ணியும் அந்த விருதுகள் பெருசாக அவருக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு அதுதான் இருக்குது. கலைஞர் இவர் நம்ம கண்ணதாசன் அவர்கள் அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போ டாக்டர் கேட்குறாரு, உன் விஷயத்தையெல்லாம் மற்றெல்லாம் குறைச்சிக்கப்பா, அதெல்லாம் நீ குறைச்சா தாப்பா உயிர் வாழ முடியும் அப்படின்னு. அதோடு இந்த மிடுக்கான அந்த கவிஞர் துணிக்கையோடு, ஒரு கையில் மதுவும் மறு கையில் மங்கையும் இருக்கும் வேளையில் ஜீவன் பிரிய வேண்டும், இல்லைன்னா உன்னை ஆண்டவன் இதுக்கு ஏன் இங்கே அனுப்பிச்சேன்னு என்னை கேள்வி வைப்பா, நான் என்ன ஆண்டவனுக்கு பதில் சொல்கிறேன்னு எந்திரிச்சுன்னு சொன்னவன் கண்ணதாசன். தன்னுடைய நிலையில் கூட கரெக்டாக அவனுடைய கரெக்டாக இருந்தான். கலைஞர்கிட்ட வந்து கேட்டான், கண்ணதாசன் இறந்து விடுகிறார். அப்போ எம்ஜிஆர்கிட்ட போயிட்டார், கலைஞர்கிட்ட இல்லை. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, கண்ணதாசனை இறந்து விட்டாரே, அவர் மறைவை பற்றி சொல்லுங்கன்னு. அவர் 2 நிமிடங்கள் அவர் தமிழ் மீது பற்றானால 2 நிமிடங்கள் கலைஞர் வந்து மனதுக்குள்ளே அழுததாக சொல்கின்ற காட்சி அது ஒன்று தான் எனக்கு தெரிந்து. அது சொல்லிட்டு சொன்னாராம், நிலையில்லாத மனம் உனக்கு, நீடித்த புகழ் உனக்கு அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை அருமையாக 2 லைனில் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் காந்தி சுயசரிதை எழுதினார், சத்திய சோதனை எழுதினார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேரு எழுதினார். அவங்கெல்லாம் தலைவராக எழுதினாங்க, நீ எதுக்கு எழுதுகிற கண்ணதாசா அப்படின்னு. அவர்களாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எழுதினார்கள், நான் எப்படி வாழக்கூடாது என்பதற்காக நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு வனவாசம் எழுதினார். அந்த வனவாசனத்திலாம் நீ விட்டுட்டேன்னு திருப்பி சொன்னதுக்காக மீண்டும் மனவாசம் அப்படிங்கிற ஒரு இதை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ராமாயணத்தை 2 வரியில் சொன்னவனும் அவன் தான். கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே, சீதை நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படின்னு அழகாக அவன் தான் சொன்னான். அதனால் நிறைய விஷயங்கள் கண்ணதாசனை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் லேட்டாக நினைச்சு போகிறோம். அவனுடைய ஒரே ஒரு வரியை சொல்லி, எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து இருப்பதை விட முயற்சித்துப்பார், கிடைத்தால் வெற்றி, இல்லையில் அனுபவம், இரண்டும் வாழ்க்கைக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றது கருத்தை என் மனம் ஏற்றால் நில்லேன், எவர் தடுத்தும் அஞ்சேன், என் பயணத்தை தொடர்வேன் அப்படின்னு சொல்ல கண்ணதாசன் வரிகளை பதிவு செய்து, நகரத்தார் பெருமக்கள் அனைவரும், இது நகரத்தார் இனம் மட்டுமல்ல, ஒரு உலகத்துக்கே கிடைத்த மாபெரும் கவிஞன், அவனுக்கு ஒரு மணிமண்டபம் வர வேண்டும். அவன் இறந்ததுக்கு பிறகும் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற அரசாங்க கவர்மெண்ட் வந்து நம்ம எடுத்து சொன்னால் கேட்டுக்க கொடுக்குற அரசாங்கமாக மத்திய அரசு இருப்பதனாலே அவருக்கு ஒரு பத்மஸ்ரீயோ பத்மபூஷன் விருதுக்கோ அவரை இந்த நமக்குள்ளூரன் டீம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சிறுடல்பட்டி நகரத்தாரின் அனைவரின் சார்பாக கேட்டு 97 வயசை எட்டியிருக்கிறான். 54 வயது 99 வயதை எட்டியிருக்கிறான். இன்னும் 1 ஆண்டு தான் இருக்குது. இந்த 100வது ஆண்டு வரும்போது அவனுக்கு இவ்வளவு விருதுகளையும் நாம் பெற்றுத்தந்து ஒரு மணிமண்டபத்தை கட்டினால்தான் அது சிறப்பு. நானும் உங்களோடு ஒத்துழைப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த அழகப்பா கிரியேஷனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அண்ணன் ராமநாதன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அடுத்ததாக இருவருடைய ஏற்புரையும் முடிந்தவுடன் பட்டிமன்றம் தொடங்கும். முதலாவதாக ஏற்புரை வழங்குவதற்காக அன்பிற்குரிய ஐயா திரு நாகப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். வல்லதோர் கல்வி தொழிலை வளர்த்ததோர் கோட்டை வள்ளல், உள்ளமோ தங்க கட்டி உயர்த்துவேன் எங்கும் சுட்டி, அள்ளுவேன் அழகப்பாவே அருள்வாய் அழகப்பாவே என்று அழகப்பரை வணங்கி அந்த அழகப்பா கிரியேஷன் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கவிச்சுடர் என்ற சிறப்பை எமக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உரித்தாக்கி, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் 8வது பிள்ளை என்று சொன்னார்கள். அடியேனும் 8வது பிள்ளை.
என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அந்த அவருடைய மண்ணிலே மலையரசி தெய்வத்தினுடைய பெருமையை பெற்ற அந்த கவியரசர் அவருடைய நாளிலே இந்த விருதை பெறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த விழாவை தம்பி ஜெயங்கொண்டானும் என்னுடைய அவர் மாணவர் தான். அதே போல் லட்சுமணனும் என்னுடைய மாணவர். அதை மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். இருவருமே இளைய தலைமுறை தான். இந்த இளைய தலைமுறைகள் நிறைய நிகழ்ச்சிகளை இந்த சமுதாயத்தில் தமிழை வளர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே ஆசிரியர் என்ற முறையிலே அவர் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதினை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உரித்தாக்கி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஏற்புரை வழங்க செயற்சுடர் குருதி கொடையாளர் ஆத்தங்குடி அரு தேவராஜன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். எல்லோரும் எல்லாம் பெற எல்லாம் வல்ல இறையொருள் வேண்டி என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி பின்னாளில் என்னையே உலகமாக நினைத்த என் அன்னையை வணங்கி தொடங்குகின்றேன். அழகப்பா கிரியேஷன்ஸ் நிறைய 3வது வருஷம் அந்த கண்ணதாசன் விழா நடத்துகிறாங்க. அந்த கண்ணதாசன் நம்மவருங்கிறதுனாலையும் நமக்கு அவங்க பெருமை சேர்க்கணுங்கிறதுனால அவருடைய பெருமைகளை நிறைய வெளியில் கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயம் கொண்டான், எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளுவது தான். அவருடைய தலைமையில் பட்டிமன்றம் நடக்க போகுது. அந்த இதில் எங்களுடைய மாணாக்கர்கள், அதாவது தன் மகன் மேலோங்கி இருப்பதை பார்ப்பதற்கு பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அதே மாதிரி எங்களுடைய மாணவர்கள் இங்கு பேரும் பெறுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அதற்கும் ஆண்டவனுடைய அருள் இன்னும் கிடைத்து இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி, அடுத்தது என்னுடைய ஆசான் சார் எனக்கு ஐட்டா முறை நான் போயிட்டான். ஏன்னா அவங்க ஒய்ஃப் கோணாவட்டில் பிறந்தவங்க, அதில் எனக்கு சொந்தம் அவங்க. அந்த இதில் அதாவது இவர் மச்சினை எனக்கு ஐட்டான், இவங்க மச்சினை எனக்கு ஐட்டான். அதில் அந்த விதத்துலேயும் எனக்கு நானும் இவங்க ஸ்கூலில் போய் நான் கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். அந்த இதுலேயும் எனக்கு பழக்கம், முதல்ல அதுதான் பழக்கம். ஸ்கூலில் போய் அவர்கிட்ட கேட்டு திருவேலங்குடியில் தலைமை ஆசிரியர்களாக இருக்கும்போது அவரோட பேசி நடத்தினேன். நான் 3 வருஷம் நடத்தினேன். 3 வருஷமும் 100% பாஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் லிஃப்ட் என்னையும் பல விதத்தில் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் செயல் வீரர். ஏன்னா அந்த இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு பெரும்பாடுபட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு கேஸ் போட்டது எல்லாமே இவருடைய இதுதான். இன்றைக்கும் அந்த இதில் கேஸ் ஃபைலில் இவர் கையெழுத்து இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஊக்கமும் இந்த அழகப்பா கிரியேஷன்ஸ் நடத்தும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஊக்கம் தந்து, அதாவது ஊக்குவிக்க போனாலும் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்பாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா அதில் பக்கத்தில் இருந்து ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிச்சு அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நீங்கள் இதை பண்ணுங்க, தேவராஜன் நானே கத்திக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் டைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நடத்தி கொடுத்து இன்றைக்கும் அறுபடை வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 5வது படைக்கு போக போகிறோம். அந்த 4 படையிலையும் இவங்க தான் அந்த இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு மிக மரியாதையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் கன்றமாணிக்கம் எங்கும் கண்டிரா மாணிக்கம்னு சொல்லுவாங்க அந்த அம்மனை. அந்த கண்டிரா மாணிக்கங்களில் 2 மாணிக்கங்கள் வந்திருக்கு. அந்த 2 மாணிக்கங்களும் ரொம்ப இதுவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, துணையாகவும் இருக்காங்க. ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படிம்பாங்க. ஒரு ஆள்னால இழுக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுப்போம்னா
இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து, அதாவது ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க, இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா அந்த மாதிரிலாம் நடத்தி எனக்கு இன்னும் சேவை செய்ய மன எழுச்சியையும் மன உந்துதலையும் கொடுத்து என்னை வாழ்த்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எப்போதும் கிளாஸ்லன்னா நேரம் பயங்கரமாக பட்டையை கிளப்பிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் எல்லாம் அண்ணனோட பெரியவங்களாக இருக்கனால அண்ணன் யோசிக்கிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் சின்ன பசங்களாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இல்லை, இப்போ அண்ணன் ஆதப்பண்ண சொல்ல மாதிரி அண்ணனோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. அவங்க பேசட்டுங்கிறதுக்காக அண்ணன் வெயிட் பண்ணாங்க போல். அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக 2வது அமர்வு. அனைவரும் மேடைக்கு முன்பாக இருந்து பட்டிமன்றத்தை நம் பிள்ளைகளை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு முத்தையா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், இங்கு விழாவினை காண வந்திருக்கும் ஊர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்தை அவளோடு காத்திருக்கும் எல்லோருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் முத்தையா, டாக்டர் முத்தையா, ஆவணிப்பட்டி. எனது தந்தையாரின் சிறிய தாயாரின் மகன்தான் கண்ணதாசன் என்பதில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். கண்ணதாசனுடைய விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப் மெசேஜ் கண்டவுடன் நானும் எனது நண்பர் முத்தையாவும் புறப்பட்டு வந்தோம். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1970 கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் செய்து விட்டேன். அப்பொழுது கண்ணதாசன் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். கேரளாவிற்கு பாட்டு எழுத வருவார்கள். மெரிலண்ட் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோவில் பி சுப்பிரமணியம் என்பவர் தான் படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார், மலையாளம் தமிழ் படங்கள். தமிழ் படங்களுக்கு பாடல் எழுதுவதற்காக கண்ணதாசன் சித்தப்பா வருவார்கள். அப்பொழுது ஒரு முறை யானை வளர்த்த வானம்பாடியின் மகன் என்ற படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக திருவனந்தபுரம் வந்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் தான் தங்குவார்கள். நான் அப்பொழுது ஜாயின் செய்து 3 மாதங்கள் ஆகியிருந்தன. நான் பேசிக்காக ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் என்பதால் எனக்கு அந்த லைனில் போக வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஐஓசி ரிஃபைனரிஸில் போகணும் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்பொழுது கண்ணதாசன் நினைத்தால் ஒரு என்ஜினியரிங் சீட்டோ ஒரு மெடிக்கல் சீட்டோ அல்லது ஜாபோ வாங்கி கொடுப்பதில் அவர்கள் ஒரு ஃபோன் செய்தால் போகும். அந்த அளவுக்கு உச்சி புகழில் இருந்தார்கள் கண்ணதாசன். அப்போ நான் போயிருந்த பொழுது அண்ணனை பார்த்தேன். பாடல் எழுதும்போது என்னை கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள். நான் ஒரு நாள் விடுமுறை எடுத்து போயிருந்தேன். நானும் அந்த டைரக்டரும், மியூசிக் டைரக்டர் தட்சிணாமூர்த்தி, கண்ணதாசன் 4 பேர் மட்டும் பாடல் எழுதி முடித்து விட்டார்கள். மாலையில் திரும்பி வந்தோம். ஹோட்டலில் ஆகாரம் கழித்து விட்டு அப்போ நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி எனக்கு புது ஊராக இருக்குது, மொழியும் புரியலை, மலையாளமாக இருக்குது, எனக்கு பேசிக்காக கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகணும், அதனால் ஊருக்கு வரணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நீ ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணியிருக்க, முதல் முறையாக நகரத்தார் கம்யூனிட்டியிலிருந்து நீ இந்த வேலையை விடவே கூடாது அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாங்க. அதை நான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு மறுநாளிலிருந்தே இந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். அதுக்கப்புறம் 40 வருடங்கள் விண்வெளி விஞ்ஞானியாக நான் வேலை பார்த்து அதில் 12 ஆண்டுகள் டாக்டர் அப்துல் கலாமிடன் அவருடைய SLV3 ப்ராஜெக்டில் வேலை செய்து நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் 300 பேருக்கு முன்னால் சொல்கிறேன், கண்ணதாசன் ஒரு தமிழ் கவிஞர், எனக்கு அவர் சித்தப்பா, அவர் சொன்ன வேத வாக்குனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக ரிட்டையர் ஆகிறேன், இல்லாட்டா எங்கேயாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக ரிட்டையர் ஆகியிருப்பேன் அப்படின்னு. அதனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னைய ஒரு விண்வெளி விஞ்ஞானியாக ஆக்குனதில் ஒரு 90 பங்கு என்னுடைய சித்தப்பா கண்ணதாசனையே சேரும் என்பதில்
நான் மிகுந்த உரிமையோடும் மிகுந்த மகிழ்வோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வரை நான் அப்துல் கலாமுடன் வேலை செய்வதை சொல்லும் பொழுது எல்லோரும் என்னை அப்துல் கலாமை பார்ப்பது போலவே பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்ததற்கு காரணமே கண்ணதாசன் தான், கண்ணதாசன் தான், கண்ணதாசன் தான் என்று சொல்லி என்னுடைய சிறிய உரையை முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. அண்ணன் அவர்களுக்கு நன்றி.